தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நமக்கு நித்திய ஜீவனை போதித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நரகத்திலிருந்து மோட்சத்திற்கு. கிறிஸ்துவ அறிஞர் அகஸ்தீனிடம் வாலிபன் ஒருவன் வந்தான். அவன் அவரிடம், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டார். அதற்கு அவர், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பவர்களுக்காகவே நரகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் என்றார். வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? இப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிராதவர்களுக்கும் நரகம் ஆயத்தமாய் இருக்கிறது. சுவிசேஷ செய்தியானது இன்னும் உலகத்தின் பல பாகங்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் நரகத்திற்கு செல்ல நீங்கள் விரும்புவீர்களா? அவர்கள் ஆத்மாவை குறித்த கரிசனை தான் என்ன? ஹென்றி நாட் ஒரு சிறந்த ஆத்தும ஆதாய வீரர். கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த இவர் இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு அறிவித்திட வாஞ்சை கொண்டார். எனவே தன்னை லண்டன் மிஷனரி சங்கத்தின் மூலமாக ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். தகித்தி என்ற இடம் பாலினேசியா தீவில் உள்ளது. மக்கள் மிகவும் கொடூரர்கள். அறியாமையில் அனுதினமும் அறிவற்ற செயல்களை செய்பவர்கள். இவர்களின் தெய்வங்களுக்கு சிறுவர்கள் பலி கொடுக்கப்பட்டனர். வயதான முதியவர்கள் உயிருடன் குழிக்குள் தோண்டி புதைக்கப்பட்டனர். 12 வயதிற்கு மேல் பெண் குழந்தைகள் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். கிறிஸ்தவ நற்செய்தி பரப்ப சென்ற எவரும் உயிருடன் திரும்பியதில்லை. ஹென்றி நாட் அவ்விடத்தை பற்றி கேள்விப்பட்டார். அவ்விடத்திற்கே மிஷனரியாக செல்வேன் என்று உறுதி கொண்டார். 1797 ஆண்டு தகித்தி என்ற இடத்திற்கு வந்தார். அம்மொழியை மிகவும் கடினத்துடன் கற்றார். இவருடன் வந்தவர்கள் அம்மக்களின் கொடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தங்கள் உயிரை இழந்தார்கள். பலமுறை இவர் வீட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டார். பொருட்கள் களவு செய்யப்பட்டன. ஆயினும் அம்மக்கள் மொழியிலேயே வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு மிகுந்த முயற்சி செய்து வெற்றியும் பெற்றார். கர்த்தர் கிருபை பாராட்டினார். 20 வருடங்களுக்கு பின் ஒருவர் மனம் திரும்பவே தொடர்ந்து அவ்விடத்து அரசனும் கிறிஸ்துவண்டை வந்தான். 47 வருடங்கள் அங்கு வெற்றிகரமாக தன் பணியை முடித்தார். நண்பரே, மூடத்தனங்களில் வாழும் மக்களை மனம் திரும்ப செய்ய நாம் எடுக்கும் முயற்சிதான் என்ன? கடவுளோடு நெருங்கி ஜீவித்தவர்கள் எவரும் வாழ்க்கையை வீணடித்தவர்கள் அல்ல என்று ஓரிடியஸ் போனர் கூறுகிறார். ஆண்டவரே, மிஷனரி பணி தாகம் என்னுள்ளத்தில் குளிர்ந்து விட்டு எறிய உதவி செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.